அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நவம்பர் 5ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம இந்த வார பலனே பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு புதன்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பலன். ஏன் புதன்கிழமை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்கள் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக புதன் அப்படின்னாலே சர்வீஸுன்னு அர்த்தம், வேலைன்னு அர்த்தம், பிஸ்னஸ்ன்னு அர்த்தம். ரெண்டுக்குமே அவர் தான். நமக்கு எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வரணும் அப்படின்னா ஒன்று வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், இல்லைன்னா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும். அதனால தான் நம்ம பலனை புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த வாரத்தில் முதல்ல கிரக நிலைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாரத்தினருடைய முக்கியமான விசேஷ நாட்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலனுக்குள்ளே போவோம். முதல்ல இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள். கடகராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன், விருச்சிக ராசியில் செவ்வாய் புதன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரம் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விசேஷமான நாட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை ரொம்ப முக்கியமான நாள். 1 பௌர்ணமி. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உலக உயிர்களுக்கெல்லாம் நமக்கு அன்னம் கொடுக்கக்கூடிய கைலாசபதி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் அன்னைக்கு. ஆக எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சிவ தரிசனம் அன்னாபிஷேக விழாவில் கலந்துக்குங்க. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இறைவனுக்கு படைத்த அன்னத்தை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு இந்த விசேஷமான நாள் குருநானக் ஜெயந்தி. குருநானக்கை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருடைய ஜெயந்தி. ஆக ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நவம்பர் 5. நவம்பர் 6 வியாழக்கிழமை. அன்றைக்கி கரிநாள். ஒரு காரியம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க, அன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம், விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் நவம்பர் 8 சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. தெரியும் நமக்கு. முழுமுதற் கடவுள் விநாயகருக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நம்ம விநாயகரை தரிசனம் பண்ண வேண்டிய நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் நவம்பர் 10 திங்கட்கிழமை முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கான நாள். அது மட்டுமல்ல, அன்றைக்கி ரொம்ப முக்கியமான விசேஷமான நாள் தன்வந்திரி சித்தர். அது தன்வந்திரி பகவான் பெருமாளுக்கு இன்னொன்று தன்வந்திரி சித்தர், அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு இருக்குது. ஆக இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள். இனி இந்த வாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குது இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். ஆக இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருக்குது, அல்லது நெருங்கிய உறவுகள் பிரிய வேண்டிய காலம் இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நிதி நிலைமையும் நார்மலாக தான் இருக்குது. பொருளாதார சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் முதல்ல ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் நார்மலாக தான் இருக்குது. வேலையில் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உண்டு. நான் வேலை மாற்றம்னா நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய வேலையிலே இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த வாரத்தில் நல்ல ஒரு வருமானம், குறிப்பாக லாபம். நம்ம எல்லாருமே லாபத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம். அந்த லாபம் ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம்
ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஸ்மாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தர்ப்பம் இருக்கிறவங்க இந்த வாரத்தில் எதிலாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது விரயங்கள் தடுக்கப்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்குது. அதோடாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா நன்மை. இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் இருக்குது, அல்லது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது எல்லாமே அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக எதுவும் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இந்த வாரம் இல்லை. அப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னா சுமாராக இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது அதில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, செலக்ட் ஆவீங்களா அப்படின்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமைவாங்க. குறிப்பாக ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, லோன் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. ஸோ அதாவது நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பெருசாக டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக விஷனில் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, சளித்தொல்லைகள் இருக்கிறவங்க கவனம். ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். எல்லாம் கை கொடுக்குங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் ஒண்டி கை வச்சிடாதீங்க. அது இந்த மாதம் நமக்கு இந்த வாரத்தில் நமக்கு பிரயோஜனப்படாது. ஸோ ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கூடும், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம் ஏர்னிங் இருக்குது. நீங்கள் அது மட்டுமல்ல, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ரெண்டுமே நல்லா இருக்குது. பார்ட்னரோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபத்தை அடைவீங்க. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஏற்கனவே முதல்ல பார்த்தோம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனுமே நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டிலையுமே கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களோட ஆசைகள் அபிலாசைகள் இந்த வாரம் பூர்த்தியாகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். எப்போ நீங்கள் வெற்றி எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு அது மட்டுமல்ல, உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல.
ஸோ வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலையில் உங்களுடைய நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கேன், இதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாபில் கரியரில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க. கொலீக்ஸுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சப்பார்டினேட்டுமே கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுடைய கரியரில் இருக்குது. ஸோ வேலை ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கிடைச்ச அந்த பணம் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ, குறிப்பாக நீங்கள் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் சரி, வீடு வாங்கணும்னு நினச்சாலும் சரி, வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உண்டு, அல்லது அதர் கண்ட்ரிக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன், நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், நல்லவர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியுடைய நட்பு, இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நகை எந்த விலைக்கு விற்றாலும் வாங்குவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இதுவும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் இதுவும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சுச்சுவேஷன் இது எத்தனையுமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் நல்ல ஒரு ஏர்னிங் வருமானம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் இந்த வாரம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலைகள், வருமானங்கள் இருக்குது, செலவுகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கீங்க. குறிப்பாக நான் லாட்ரி டிக்கெட் வாங்கினா ஏதாவது தேருமா, பணம் கிடைக்குமா, அதிர்ஷ்டம் விழுகுமா, ப்ரைஸ் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நான் ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ரேஸில் பணத்தை விட்டால் தேருமாங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வாரமும் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறேன், டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், அல்லது கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் இருக்குது. யார் வீட்டுக்காக கெஸ்ட்டு நீங்கள் போவீங்க, அல்லது கெஸ்ட்டு எதிர்பாராத விதமாக உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு, வேலை இருக்குது. இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய ஃபேரிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையை பற்றிய ஒரு நிச்சயமற்ற தன்மையும் இந்த வாரம் இருக்குது. ரெண்டுமே கலந்து இருக்குது. அடைக்கி வாசிங்க உங்களுடைய ஜாபில், வேலை இல்லாமல் இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. ஒரு பக்கம் நோய் ஏற்படணும், இன்னொரு பக்கம் நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத யாருக்கும் பெருசாக ஷூரிட்டி கொடுக்கறது, ஜாமீன் போகிறது, செக்யூரிட்டி கொடுக்குறதுலாம் அவாய்ட் பண்ணுங்கள். பேச்சை குறைங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா நார்மலாக தான் இருக்குது. லாங் ஜேர்னி போகிறதுக்கு அல்லது ஒரு டூர் போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க.
அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க. இது அத்தனைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அத்தனை விதமான கம்யூனிகேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இந்த வாரமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு, இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பார்க்குறது, வேலை வாய்ப்புகள் நல்லா இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஹெல்த் விஷயத்தில் கவனம். இந்த வாரம் முழுவதுமே வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்கள் தரிசனம் பண்ணுங்கள், துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் நன்மையாக இருக்கும்னா ஒரு பக்கம் பரவாயில்ல, இன்னொரு பக்கம் சுமாரான பலங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணால் மட்டும்தான் எந்த காரியங்களும் கைகூடுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சுமார். அப்படி இருந்தால் என்னென்ன ரொம்ப நாளாக யாரெல்லாம் நீங்கள் வீடு விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகலைன்னா கூட கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிளானிங் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இல்லைன்னா பிளானிங்கில் நிறைய தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. ஒரு பக்கம் மிகப்பெரிய தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். இன்னொரு பக்கம் அதிலேருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிற எண்ணம், சிந்தனை, செயல்பாடு இருக்கும். ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லைங்கிற மாதிரி இல்லை, பட் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அல்லது நம்ம வேலையின் காரணமாக லாங் லீவு போட வேண்டிய சுச்சுவேஷன் இதுவும் இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் இருக்குது. அதெல்லாம் எல்லோருடையும் நீங்கள் இந்த வாரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் நார்மலாக தான் இருக்குது. இதே தான் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான் இந்த வாரம் இருக்குது. அதனால் கவனம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது. அதுலேயும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸுமே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் வழியே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. நல்லா அடக்கி வாசிங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. 2 பேரில் பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ் எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவும் ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அது நடக்கிறதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, முயற்சி இருக்குது, சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சனி இருக்கிறதுனால அந்த முயற்சியை ஒரு தடவைக்கு எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம், சோம்பேறித்தனம்னு அர்த்தம். நல்லா சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு, பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. ஆக கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது.
பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களோட தகவல் தொடர்பு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உருவாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங்கில் எல்லாம் இருக்கிறவங்களுக்குமே பரவாயில்ல. இந்த வாரம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். சர்வீஸ்க்குரியவர் சனி 7 குருவோட இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிரக நிலைகள் பிரகாரம் உங்களுக்கு உண்டு. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. பிஸ்னஸில் என்ன ப்ராஃபிட்டை எதிர்பார்த்தீங்களோ அது கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்கும். இது வரைக்கும் திருமணம் இருக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் உங்களுடைய அஃபையர் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் முன்னேற்றம் ஏற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்க அவராலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஃபர்தராக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத ஜேர்னி உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நன்மை. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்களும் சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை. உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எதிர்பாராத டூர் இருக்கும், எதிர்பாராத ட்ராவல் இருக்கும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. பொருளாதாரம் எப்படி இருக்குது இந்த வாரத்தில்? ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் இருக்குது. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் குரு 10ஆம் இடத்துல இருக்க வேலையில் எவ்வளோக்கு ஹையாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் கிடைக்குங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும். குறிப்பாக என்ன காரியத்துக்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எதிரிகள் அவங்களால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் கூட அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்குது. கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ ரொம்ப அடக்கி வாசிங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். நிறைய மெடிசன் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன், அதற்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. நீங்கள் பெரிய லெவலில் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அதெல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இவ்வளவும் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஸ்பெக்குலேஷனில் இருக்கீங்க, அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கிறேன் அப்படியெல்லாம் நினச்சி எதையாவது பண்ணிடாதீங்க. குறிப்பாக கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும்னா இதையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நம்மளால் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அந்த மாற்றங்கள் என்பது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம்.
பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு நார்மலாக தான் இருக்குது. முதலீடு பண்ணுறதை அடக்கி வாசிங்க. ஏன்னா லாபம் நமக்கு கைக்கு வர்ற மாதிரி இல்லை. மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸில் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் பிரச்சனை, ரெண்டுமே கலந்துருக்கு. ஏன்னா செவ்வாய் உங்களுடைய 5ஆம் அந்த ராசியில் இருந்து சனி 5ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். முதல்ல 5 அப்படின்னாலே என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம். ஸோ யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்க அல்லது பிரேக்கப்பில் இருக்கிறவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறது நல்லதில்லை. 4 உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது 7. 8ஆம் இடம் நிறைய பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு. தேவையில்லாத விஷயங்கள் எதிலையும் தலையிடாதீங்க. அதனால் நமக்கு பிரச்சனைகள் நிறைய உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. நிறைய விஷயங்களில் அடக்கி வாசிங்க. யாருக்கும் பணம் கடன் எதுவும் கொடுக்காதீங்க. அதெல்லாமே பின்னாடி நமக்கு திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எதுவும் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ பெருசாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்கிறவங்க உங்களுடைய பிஸ்னஸில் 2-3 பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அவ்வளோ பிரமாதமாக இல்லை. உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக உண்டு. ஃபஸ்ட்டு ஜாப் இருக்காங்கிறதே நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெர்மனெண்ட்டு வேலையில் இருக்கேன், எனக்கு பயம் இல்லை அப்படின்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கிரக நிலைகள் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமார். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எத்தனை சொத்துக்கள், எத்தனை பெரிய பதவிகள், எத்தனை பெரிய பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு லைஃப்பில் இந்த வாரம் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் திருப்தியற்ற சுச்சுவேஷன் இருக்குது. முதல்ல சொன்னேன் மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் திருப்தியற்ற மனநிலைன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 டிஃப்ரென்ஸுமே கவனித்து கேளுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ நார்மலாக தான் உங்களோட ப்ரொடக்ஷனும் தகுந்த சேல்ஸ் இருக்கும். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் அது சுமார் தான். இன்னொரு பக்கம் 8ல் இருக்கிறது நிறைய தடை, பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள், உடலில் வலி, வேதனை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டு விலகும். அது இல்லாமல் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வராத பணம், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும், அல்லது முன்னோருடைய சொத்து கிடைக்கும். அது இல்லாமல் எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லையா அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மனைவி மூலமாக பண வரவு இருக்குது. அல்லது ஏதாவது வராத எந்த பணமாக இருந்தாலும் உங்களுக்கு வரும். அது பென்ஷன் பணமாக இருக்கட்டும், பிஎஃப் பணமாக இருக்கட்டும், கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், டிவிடெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ கொடுத்த இடத்துல வராமல் இருக்குன்னா அந்த பணம் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா காரியம் சக்ஸஸ் ஆகுமான்னா சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் சிறப்பாக இல்லை. உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது மன வருத்தங்கள், ஏற்கனவே சொன்னேன், கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையில்லாத ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் புதிய முயற்சிகளில் பெருசாக நான் இறங்கி சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கிரக ரீதியாக இந்த வாரத்தில் இல்லை. அதனால் ரொட்டீன் லைஃப் உங்களுக்குன்னு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க.
போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. குறிப்பாக எலிவேட்டர்ஸ் எஸ்கலேட்டர் லிஃப்ட்டில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. இதெல்லாம் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய கல்வியிலுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாமே ஃபேவரபுளாக இல்லை. அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் எல்லாத்துலேயுமே கவனம். இந்த வாரம் எனக்கு எது தான் நல்லா இருக்குது நீங்கள் கேட்குறது புரியுது. அப்படி பார்க்குறப்போது யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது, போனஸ் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது, ஹைக் இருக்குது. என்னெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு. ஃபைனான்சியலாக மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையை விட்டு பிடிக்காதவங்க வெளியே வந்தவங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை கன்ஃபார்மாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் எம்என்சியில் ஆர் ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மல். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. தொழில் விட்டு விட்டு நடக்கும். பெருசாக ப்ராஃபிட்டாக நீங்கள் சந்திக்கிற லாபத்தை அடையிற மாதிரி தோற்றம், எந்த லாபமும் இல்லை. மேரிட்டல் லைஃபுமே இந்த வாரம் சிறப்பாக இல்லை. இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் அது இல்லாமல் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனமும் ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கரகதியில் குருவோட இருக்கார். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, எந்த பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது சிறுதொழில் பண்ணுறவங்க, சுயதொழில் பண்ணுறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வாரம் பரவாயில்ல. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் பெருசாக வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. பெருசாக நீங்கள் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் யாரையா நம்பி தான் ஆகணும். பட் யாரையுமே நம்பாமல் இருக்காதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. பொறுப்பை வேறவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு பொறுமையாக இல்லாமல் நீங்களும் அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் கைகூடும். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிங்க. இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கார். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய 8ஆம் இடத்துல வேறு கேது வேறு உட்காந்துருக்காரு. இதுவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது வேலை நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன், ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்துருக்கேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பின்னாடி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் நீங்கள் பெருசாக ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு லாங் ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தைகள் அமைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பொறுமை, நிதானமாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு தேவையற்ற எதிரிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் பிரம்மாவையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். வெற்றி, சக்ஸஸ் இரண்டுமே இருக்குது. ஒரு பக்கம் இந்த வாரத்தில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய
நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வேலையாட்கள் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க கிடைப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நார்மல். அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடி இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறேன் அல்லது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உண்டு. இந்த வாரத்தில் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல, குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு பொது வரவு வருவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உண்டு. இந்த வாரம் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்ல. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. நார்மலாக தான் பிஸ்னஸ் இருக்குது. ஆக பிஸ்னஸில் ஏர்னிங் இருந்தால் கூட அது கைக்கு வர்றதில் நிறைய தடை. உங்களுடைய பணம் ஏதோ ஒரு விதத்தில் லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் உடம்பில் மறுபடியும் நாப்படுத்துகிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும், ஷேராக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சியாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், என்ன வேணாலும் வாங்குங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு நல்லா இருக்குங்கிறதுக்காக பெருசாக கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க. ரொட்டீனாக என்ன பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். குறிப்பாக கிரிப்டோவை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். யூக வணிகங்கள் எப்பவுமே யூக வணிகங்கள் தான். ஸோ இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். இது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகுங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இறையர்களால் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவும் நிறைவேற இருந்தாலும் இந்த வாரம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு. ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகுதா ஆகலையாங்கிறது பிரச்சனை, அஃபேருக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது. ஒரு பக்கம் செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருக்கார், முயற்சி ஸ்தானத்தை ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக சும்மா இருக்க வேண்டாம். இன்னொரு பக்கம் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். நடக்கலைன்னா அமைதியாக இருங்க. இந்த வாரம் கிரக நிலைகள் இப்படி தான் இருக்குது. அடுத்த வாரம் மாறும் பொழுது எல்லாமே மாறிக்கிறோம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நாம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக வீடு விற்கலை அப்படிங்கிற இடம் விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது இல்லாமல் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. எதிர்பாராத விதமாக ட்ராவல் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக வேலையில் இல்லை. அதனால் நீங்கள் பெர்மனெண்ட் ஜாபு, டெம்பரவரி சர்வீஸ் எதில் இருந்தாலும் அடக்கி வாசிங்க. எனக்கு வேலை இருக்குங்கிறதுக்காக பெருசாக இருக்காதுங்க. வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் நிறைய உண்டு. ஒருவேளை உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு தான் இந்த வாரம் இருக்கும். அதனால் அடக்கி வாசிங்க. பிஸ்னஸுமே, சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா
பார்ட்னர் லாபம் அடைவார். பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. நீங்கள் நஷ்டமடைய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் அந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அதுலேயும் உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. தேவையில்லாத எதுலேயும் இந்த வாரம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது. ஹெல்த்து விஷயம் ரொம்ப கவனம். உடம்புல எதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குங்க, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களாம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம். ஸோ இந்த வாரத்தில் அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. எதுவும் யாரையும் நம்பாமல் இருக்கிறதா இந்த வாரம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரத்தில் சிவபெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க.